கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுகமாய் இருப்பதை சொல்லி நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ் என்கிறதான இந்த சிறு செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் மிகவும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். விசேஷமாய் இந்த செய்தியை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. ஆகையினால் தான் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தி விசேஷமாய் ஜெபித்து உங்களுக்காக தேவ வசனத்தை கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு கேட்டு பாருங்கள். நிச்சயம் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். வசனத்தை இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள். வார்த்தைக்கு போகவும் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 19வது வசனமும் 20வது வசனமும் வாசிக்கிறேன், கவனிங்கள். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்கள் ஆழமாய் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், தியானித்து பார்ப்பீர்கள் சொன்னால், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனம், நீங்கள் ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்களா இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், வியாபாரம் செய்கிற இடமா இருக்கலாம். இன்னைக்கு எந்த இடத்தில் நீங்கள் போய் பார்த்தாலும் ஒரு எதிராளி கட்டாயம் இருந்தே இருப்பார்கள். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் போராட்டமும் நெருங்கும் போது, அந்த எதிராளிகள் மேலும் நமக்கு நெருக்கடி கொடுக்கும் போது மிகுந்த வேதனை உண்டாகும். இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. இனி என்ன செய்ய போகிறோம் என்கிற அந்த வேதனை நமக்குள்ளே அதிகமாய் உண்டாகிவிடும். ஆனால் இந்த வசனத்திலே பார்க்கும்போது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை நடந்த சில சம்பவங்களிலே தாவீது ராஜா விசுவாசத்தோடு சில வார்த்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆமென். தாவீதுக்கு ஆதரவு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கும் அவர் ஆதரவு கொடுப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். பிரச்சனையும் போராட்டமும் சூழ்ந்து கொள்கிற சமயங்களிலே அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். 20வது வசனத்தை கவனிங்கள். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். தாவீதின் மேலே கர்த்தர் பிரியமாய் இருந்தார். காரணம் என்ன? தாவீது தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தின்படி ஒரு நடந்த மனிதன். அவன் தேவனுடைய மனதுக்கு ஏற்றபடி அவரை மகிமைப்படுத்த அவருடைய வார்த்தையில உண்மையா இருந்ததினால் தாவீதை தேவன் அதிகமாய் அவன் மேல் பிரியமாய் இருந்தார். இன்றைக்கு நீங்களும் கூட, நான் ஜெபிக்கிற ஐயா, நான் வேதத்தை வாசிக்கிறேன், கர்த்தருடைய சபைகளுக்கு போகிறேன், எல்லாம் சரியா சரி, ஆனா எனக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி கலங்காதுங்க. கட்டாயம் தேவனாய் கர்த்தர் பிரச்சனை உங்களுக்கு விடுதலை தருவார், அவர்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. கட்டாயம் தாவீதுக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் மாத்திரம்தான் உதவி செய்ய முதலாவது வருகிற தேவன் அப்பா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். ஆம், ஆபத்து நேரிடுகிற இந்த சமயத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தாவே, நீ இறங்கி வந்து அந்த ஆபத்துகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்த ஆண்டவரே, ஆதரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒருவேளை வேதனையும் பிரச்சனையும் போராட்டமும் ஆபத்துகளும் சிக்கியிருக்கும் ஆண்டவரே, அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் சாமி. காத்துக்கொள்ளுங்க, கிருபையை நடத்துங்க. தாவீதை ஆண்டவரை விசாலம் இடத்தில் கொண்டு வந்து வைத்து உன்னை ஆசீர்வதித்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்களும் மாறட்டும், கஷ்டங்களும் கண்ணீர்களும் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விசாலமான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு என்ன தேவைக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். விசுவாசத்தோடு வார்த்தை கேட்ட நீங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை இந்த கமெண்ட்ல சொல்ல மறக்க வேண்டாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லி அநேக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உதவி செய்யுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you. ஆமென்.